ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிங்க ரீசெண்டா பகல்காம்ல அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டு கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் காயம் கூட இறந்தாங்க. அதே நேரத்துல இந்தியா பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் அறிவிச்சாங்க. ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் அறிவிச்சாங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர் அறிவிச்ச அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் சப்போர்ட்டுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவோட வெப்சைட் எக்ஸ் எக்ஸ் ட்விட்டரு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இந்தியாவோட அக்கௌண்ட் இருக்கிறவங்க அதே நேரத்துல இந்தியாவோட நிறைய வெப்சைட் மேல அவங்க ஒரு சைபர் அட்டாக் பாகிஸ்தான் சப்போர்ட்டுடைய ஹேக்கர்ஸ் ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடக்கிறாங்க. அதாவது 15 லட்சம் அட்டாக் நடக்கிறாங்க. அது ஜஸ்ட் 150 தான் அவங்களால சக்சஸ்ஃபுல் பண்ண முடியுது. அதுல அட்டாக்ஸ் எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, அதாவது நிறைய எக்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரிப்பட்ட எல்லாத்துலயுமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆபரேஷன் சிந்தூர் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணு, நீ இந்தியனா இருந்தா அதை சப்போர்ட் பண்ணு, ஜஸ்ட் கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கறது மாதிரி ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, ஒரு பெரிய மால்வேர் டவுன்லோட் ஆகும். அந்த மால்வேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட மொபைல் இருக்கிற மொத்த டேட்டாஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல போறதுக்காக ஒரு வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. மொத்தமா அந்த மால்வேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட வேலை என்னன்னா, மொபைல் இருக்கிற சென்சிட்டிவ் டேட்டாஸ் அது மட்டும் கிடையாது, உங்களோட மொபைல் எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல போயிடும். ஸோ அதனால பணம் கூட நீங்க இழக்கிற 100% சான்ஸ் இருக்கு. ரீசெண்டா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபேஸ்புக்ல உங்களோட அக்கௌண்ட் மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் உங்களோட போட்டோ வச்சு ஒரு ஆள் இன்னொரு ஆளை கிரியேட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு, சார் எனக்கு ஒரு 500 தேவை இருக்கு அனுப்பிவிடு, 1000 தேவை இருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துச்சு. அதே போலதான் உங்களோட அக்கௌண்ட் ஹேக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு அட்ராக்டிவாட்டு ஒரு லிங்க் அனுப்பி விடுவாங்க. அந்த லிங்கை பார்க்கும்போது நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கனாலே ஒரு மால்வேர் உங்க மொபைல் இன்ஜெக்ட் ஆயிடும். அந்த மொபைல் மால்வேர் இன்ஜெக்ட் ஆன அடுத்த செகண்ட் அந்த மொபைல் அவங்க ஹேக்கர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். இந்த மாதிரிப்பட்ட அன்வான்டட் லிங்க்ஸ், இந்த மாதிரி ஏதாவது போட்டோஸ், வீடியோஸ் யாராவது தெரியாதவங்க அனுப்புனாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்புனாங்க கூட ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க. அவங்க தானே வெரிஃபை பண்ணி அவங்களோட ஜஸ்ட் அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே புதுசா அவங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருக்கா இல்ல பழைய அக்கௌண்ட் தானே பார்த்து ஜஸ்ட் அதை வெரிஃபை பண்ணி அவங்க தானே அதை வெரிஃபை பண்ணிட்டு டவுன்லோட் இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதே நேரத்தில் வாட்ஸ்அப்ல நீங்க ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆப்ஷன் ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அன்வான்டட் நியூஸ், போட்டோஸ் இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணாம இருக்கிறது வரை நீங்க சேஃபா தான் இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.